வெல்கம் டு தி இம்மார்டல் ரூலர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம். இந்த கோடியக்கரைன்ற இடத்துக்கு போகிறதுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து தெற்கு திசையில் 60 கிலோமீட்டர் பயணிச்சிங்கன்னா இந்த கோடியக்கரைன்ற பிளேஸை பார்க்கலாம். போகிற வழியில் நல்ல வயல்வெளிகள், நல்ல சூழல் உள்ள ரோடு இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நிறைய உட்பலங்கள்லாம் இருக்கும். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, தூத்துக்குடிக்கு அடுத்ததாக அதிக உப்பு உற்பத்தி பண்ணுற இடமும் பார்த்திங்கன்னா இந்த கோடியக்கரை தான். ஸோ இது இங்கே பயணம் பண்ணுற ரோட்ஸ் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம நெருங்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ், கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தோட என்ட்ரன்ஸ் தான் நெருங்கிட்டுருக்கோம். இந்த இடத்த நீங்கள் நெருங்கின உடனே ஒரு செக் போஸ்ட்டும், அதை விட்டு இடது பக்கம் பார்த்திங்கன்னா ராமர் பாதம் அப்படிங்கிற ஒரு ஆர்ச் தென்படும். ஸோ இந்த ஆர்ச்சில் போயிட்டு நீங்கள் ராமர் பாதம் இந்தமாரி பிளேஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா வெல் ட்ரெயின்டு மங்கீஸ், குரங்குகள்லாம் இருக்கும். அது நீங்கள் வண்டியில் பைக்கில் போகிற மாதிரி இருந்ததுன்னா பைக்கு டேங்க் கவரில் முக்கியமான பொருள் எதுவும் வைக்க வேணாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வண்டியில் போன ஒரு மெம்பரோடது தான். அது பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. வண்டியில் வச்சுருந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுருவாங்க. இதுமாரி நிறையா எல்லாமே ஒரு குரங்கும் ஒரு வண்டியில் உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்கோம். அது காராக இருந்தாலும் சைடு விண்டோஸ், மிரர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வாங்க அப்படியே ராமர் பாதம் ஏறி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா அடுத்தது டேங்க் வியூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பக்கத்துலேயே ராமர் பாதத்துக்கு பக்கத்துலேயே ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க் மேலே ஏறி நின்று நம்ம அந்த கோடியக்கரை லே அவுட் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காட்டு, அதாவது வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிற ஒரு இடமும் நம்ம போகலாம். இதெல்லாம் நான் இந்த வீடியோஸில் காட்டியிருப்பேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோடியக்கரை மெயின் ரோடு. அதாவது நீங்கள் வந்திருக்க ரோட்டை ராமர் பாதம் பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க் மேலே நின்று பார்க்குறது தான் இந்த வியூஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதுலேருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த காடு படர்ந்துருக்குன்னு. கண்ணு கெட்டின தூரம் வரையும் காடாக தான் இருக்கும். இது உள்ளே இறங்கி நடந்து போகிற அளவுக்கு எதுவும் ரோட்ஸ் எதுவும் போடலை. ஒரே ஒரு ரோடு மட்டும் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போயிருக்கும். அதுவுமே இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. சுற்றி பாருங்கள்.